நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல நம்ம பலவிதமான விஷயங்களை பேசி வருகிறோம். திருமந்திரம் சம்பந்தமான விஷயங்களை பேசி வரோம். அபிராமி அந்தாதி பேசி வரோம். ஏற்கனவே கந்தர் அனுபூதி பேசி முடிச்சிருக்கிறோம். பல அற்புதமான ஜோதிட தகவல்களையும் அன்பர்களுக்கு கொடுத்து வருகிறேன். முதல்ல ஜோதிடம் ஒரு அறிவியலா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல் பதிவை ஜோதிட சம்பந்தமான அந்த பிரிவுல கொடுத்துருக்கு. ஜோதிடத்தை நம்பாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எங்கேயோ விண்வெளியில் உள்ள கிரகங்கள் மனிதர்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று ஆராய முற்பட்ட போதுதான் ஆம், இது ஒரு அறிவியல் என்று எனக்கு புலப்பட்டது. முதல்ல இதை நம்ப முடியாமல் தான் இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள ஆரம்பித்தேன். அது எப்படி எங்கேயோ உள்ள கிரகங்கள் மனித உயிர்களின் மீதும் பூமியின் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஐயா என்பதுதான் நான் ஜோதிடம் படிப்பதற்கான காரணம். படித்து முடித்து பல்வேறு விதமான ஜாதகங்களையும் இந்த 20 வருடங்களில நாம் எடுத்துக்கொண்டு ஆய்ந்து ஏற்கனவே நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம்தான் என்று எனக்கு புலனாயிற்று. அத மாநில சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில நம்ம சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஜோதிடர்கள் கடவுள் அல்ல. அதை எல்லாரும் வாங்க. ஜோதிடர்கள் கடவுளர்கள் அல்ல. அவர்களால் விதியை மாற்ற முடியாது. அப்படி யாரேனும் மாற்றி வைப்பேன் என்று சொன்னால் அது நடக்காத காரியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று இளங்கோவடிகள் சொன்னது மாதிரி நாம் ஈட்டி வைத்திருக்கின்ற அந்த சங்கீத கர்மத்தில் இருந்து இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பதற்குரிய பிராரத்த கர்மத்தை எடுத்துக்கொண்டு பிறக்கிறோம். அதை நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும். எந்த ஒரு ஜீவாத்மாவும் அதிலிருந்து விடுபட முடியாது. நாம் நிகழ்காலத்தில் செய்கின்ற வினைகள் ஆகாமிய வினைகளாக நம்மளுடைய கணக்கிலேயே போய் சேர்கின்றன. அப்படி என்றால் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம் ஆகலே நீர பிறை என்று வள்ளுவ பெருமான் சொன்ன மாதிரி மனதால எந்த ஜீவராசிகளுக்கும் கெடுதல் பண்ணாம நாம வாழ்ந்து வந்தோமே ஆனால் நம்மளுடைய வினைப்பயன் சேராம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வினைப்பயனை கழித்து நேராக யமலோகம் செல்லாமல் சிவலோகம் செல்வதற்குரிய வாய்ப்பு இந்த மானிட பிறவிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற முன்னுரையை இப்போ தர வேண்டி இருக்கிறது. இப்ப நம்மளுடைய ஜோதிட பிரிவுல திருமண பொருத்தம் சம்பந்தமாக நிறைய நண்பர்களும் அன்பர்களும் சந்தேகங்களை கேட்ட வண்ணம் இருந்தாங்க. அதுக்குத்தான் தினப்பொருத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் தினப்பொருத்தம் இல்லாவிட்டாலும் இந்த ஜாதகத்தை வைத்து தினப்பொருத்தத்தை முடிவு செய்வது எப்படி என்பதை பற்றியும் சென்ற பதிவுல பார்த்திருக்கிறோம். இன்றைய பதிவுல மணமகன் மணமகள் இருவரின் குணாதிசயங்களை விளக்கக்கூடிய கணப்பொருத்தம், ராசி கட்டத்தின் மூலமாக மணமகன் மணமகளினுடைய குணாதிசயங்களை எவ்வாறு அறிவது? அப்படி இருந்தா தானே முடியும். குணப்பொருத்தம் இல்லையா? ஆனா ராசி கட்டத்தை பார்க்கும் பொழுது 2 பேருடைய குணமும் புலப்படுது. இந்த குணத்துக்கு அந்த குணம் ஒத்து போயிரும்னா சேர்க்கலாம். அதை நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, தெரியப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா பொருத்தம் பார்ப்பதற்கு நீங்க ஜோதிடர்கள்ட்ட போறதுக்கு முன்னால ஓரளவு நீங்க அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டு போனீர்களே ஆனால் அவர்களிடம் சென்ற பின்பு நீங்கள் உங்களுடைய தெளிவினை கூட்டிக் கொள்ள முடியும்.
ஒன்றுமே தெரியாமல் போனா அவங்க சொல்றது விளங்காது. அந்த வகையில இன்று கணப்பொருத்தம் என்றால் என்ன? கணப்பொருத்தம் என்பது ஒருவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவர் வீரமான போர்க்குணம் நிறைந்தவரா, பக்தி நிறைந்த இரக்க சுபாவம் உள்ளவரா, புத்திசாலியான நற்பண்புகளுடையவரா, இந்த 3 விதமான பண்புகளில் எந்த பண்புக்கு சொந்தக்காரர் என்பதை எப்படி பார்ப்பது என்பதுதான் கணம் என்பது. அதில் 27 நட்சத்திரங்கள் மொத்தமாக உள்ளன. அதில் 9 நட்சத்திரங்கள் தேவகணம் என்றும் 9 நட்சத்திரங்கள் மனித கணம் என்றும் 9 நட்சத்திரங்கள் ராட்சச கணம் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ தேவகணத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுசம், திருவோணம், ரேவதி இவைகள் தேவகணத்திற்கு சொந்தமான நட்சத்திரங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பெயரிலிருந்தே விளங்கும் தேவகணம் இவர்கள் பக்தி நிறைந்தவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களிடம் நட்பு பாராட்டுவதும் உறவு வைத்துக் கொள்வதும் நல்லது. ஏனென்றால் இவர்கள் நல்ல குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அடுத்தது மனித கணம் பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த 9 நட்சத்திரங்களும் மனித கணங்கள், மனுஷ கணம் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் நல்லவர்களாகவும் புத்திசாலித்தனம் உள்ளவர்களாகவும் பிறருக்கு கெடுதல் நினைக்காதவர்களாகவும் இருப்பார்கள். அப்ப இவர்களிடமும் உறவு வைத்துக் கொள்வதும் நட்பு வைத்துக் கொள்வதும் நல்லதுதானே? சரி, அடுத்து ராட்சச கணத்துக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் இவர்கள் எல்லாம் ராட்சச கணத்தை சார்ந்தவர்கள். ராட்சச கணம்னு அவங்க ஜோதிட சாஸ்திரத்துல பேர் கொடுத்திருக்கே தவிர அவங்கள ராட்சசங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இவர்கள் எதற்கு சொந்தமானவர்கள் என்றால் வீரத்திற்கு சொந்தமானவர்கள், போர்க்குணம் நிறைந்தவர்கள், பிடிவாதம் நிறைந்தவர்கள், தான் சொல்வதைத்தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று உள்ளவர்கள், வேறொன்றும் கிடையாது. போர்க்குணம் நிறைந்தவர்கள், வீரமானவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? காவல்துறை வேலைகளுக்கு மிகவும் பொருத்தமானவர்கள், இராணுவத்திற்கு மிகவும் பொருத்தமானவர்கள், போர்க்குணம் நிறைந்தவர்கள், வீரம் நிறைந்தவர்கள், தாங்கள் நினைத்ததை எப்படியும் முடித்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதம் உடையவர்கள். இதான் இந்த ராட்சச குணத்துக்குரியவங்க. அப்போ அவங்கள்ட்ட தன் கீழே உள்ளவர்களை வேலை வாங்கக்கூடிய திறமையும் இருக்கும். இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நாம் மணமகன் மணமகளினுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்படி ஒத்த குணாதிசயங்களை உடையவங்களை தானே ஒன்னா சேர்க்க முடியும். இப்ப தேவகணம் பக்தியும் ஞானமும் இரக்கமும் உடையவர்கள், தேவகணத்தை தேவகணத்தோடு சேர்க்கலாம், இருவரும் ஒத்து போய் விடுவார்கள் அல்லவா? அப்ப கணப்பொருத்தத்தில் முதலாவது மிக பொருத்தமானது தேவகணம் வெர்சஸ் தேவகணம், மனுஷகணம் வெர்சஸ் மனுஷகணம். மனுஷகணத்தில் உள்ளவங்க புத்திசாலித்தனம் உள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். நல்லவர்களையும் சேர்ப்பது சரிதானே? அடுத்து ராட்சச கணம், ராட்சச கணம் உடையவர்களையும் ராட்சச கணம் உடையவர்களையும் சேர்க்கணும். ஏனென்றால் ஒரு காரியத்தை முடிப்பதில் கணவன் மனைவி இருவரும் ஒரே மாதிரி எண்ணம் கொண்டிருந்தால் தானே முடிக்க முடியும். இதை செய்தே ஆக வேண்டும்,
அப்படிங்கிற வைராக்கியமும் வீரமும் போர்க்குணமும் நேர்ந்த இருவரையும் சேர்த்தாச்சுன்னா அவர்களுடைய சாம்ராஜ்யம் விருத்தி அடையும் என்பதால் ராட்சச கணத்தையும் சேர்க்கலாம். அதே மாதிரி தேவகணத்தையும் மனுஷ கணத்தையும் சேர்க்கலாம், மனுஷ கணத்தையும் தேவகணத்தையும் சேர்க்கலாம். ஆனா ராட்சச கணத்து உடையவர்களோட மட்டும்தான் சேர்க்கணும்னு சொல்றாங்க. ராட்சச கணத்தை மற்ற மனுஷ கணத்தோடைய தேவகணத்தோடைய சேர்க்கலாமா என்றால் சேர்க்கலாம். இப்போ பெண் ராட்சச குணம் உடையவங்களாக இருந்து ராட்சச கணம் உடையவர்களாக இருந்து ஆண் மனுஷ கணமோ தேவகணமோ இருந்தாலும் சேர்த்தா அவர்களுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கிறது. அது அனுபவ ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதக கட்டத்தை வைத்தும் குணாதிசயங்கள் முடிவாகும். அதுதான் நிலையானது. இப்போ ஒருவருக்கு இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் ராட்சச கணம் வந்துருச்சு. ஜாதகத்தினுடைய கட்டத்தின் அடிப்படையில் அதை உறுதிப்படுத்துறது எப்படி அப்படின்னா, அவருடைய ஜாதக கட்டத்துல 7ஆம் பாவாதிபதி மிகவும் வலிமையுடையவராக இருந்து, அதாவது ஆட்சி உச்சம் பெற்று இருந்து சுபக்கிரகங்களால பார்வை பெற்று இருந்துச்சுன்னா அது 7ஆம் பாவம் வலிமை உள்ளது என்று அர்த்தம். அதே மாதிரி சுக்கிரனும் வலுவாக இருந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா அவர்கள் ராட்சச குணம் உடையவர்களாக இருந்தாலும் இந்த அமைப்பு உடையது, இந்த அமைப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்துச்சுன்னா அவங்கள சேர்க்கலாம். இப்போ 7ஆம் பாவாதிபதி வலிமை உடையவர்களாக இருக்க வேண்டும். வலிமை உடையவர்கள் என்றால் 6, 8, 12 இடங்கள் சம்பந்தம் இல்லாம அந்த இடங்கள்ல இருக்காம பாவ கிரகங்களுடைய பார்வை சனி செவ்வாய் ராகு கேது இவர்களுடைய சம்பந்தம் இல்லாம சுப கிரகங்கள் பார்வை பெற்று அந்த 7ஆம் பாவத்துக்குரியவனும் சுக்கிரனும் இருந்தால் இருவருக்குமே இருந்தால் சேர்க்கலாம். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். அவங்கவுங்க கட்டத்தை அவங்கவுங்க அனலிசிஸ் பண்றது முக்கியமானதுங்கிறதுக்காக இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஜாதக கட்டத்துல 12ஆம் இடம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த 12ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் புதன் வியாழன் வெள்ளி இந்த சுபகிரகங்கள் இருந்தாலோ இந்த சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்த்தாலோ அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக 12ஆம் இடத்தில் வியாழன் இருந்தாலோ வியாழன் பார்த்தாலோ ஞானம் நிறைந்தவர்களாகவும் பக்தி நிறைந்தவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி புதன் இருந்தால் பெரிய அறிவாளிகளாகவும் கலை நுணுக்கமுடையவர்களாகவும் இருப்பார்கள். சுக்கிரன் இருந்தால் இன்பமானவர்களாகவும் பிறருக்கு இன்பத்தை விளைவிக்கக்கூடியவர்களாகவும் இன்பத்தை தருபவர்களாகவும் இருப்பார்கள். வளர்பிறை சந்திரன் இருந்தால் மன வலிமை உடையவர்களாகவும் மன திடமுடையவர்களாகவும் திடமான தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். 12ஆம் இடம். 12ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் இருந்தாலோ ஒருவர் இருந்தாலோ இருவர் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ அவர்கள் இந்த கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ப நல்லவர்களாகவும் பண்புள்ளவர்களாகவும் பக்திமானவர்களாகவும் இன்பமானவர்களாகவும் இருப்பார்கள். அப்ப 2 பேருடைய ஜாதகமும் 12ஆம் இடத்துல இப்படி சுப கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்துன்னா சேர்க்கலாம். கணப்பொருத்தம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அதுக்காக தான் சொல்ல வரேன். அதே மாதிரி 12ஆம் இடத்தில் சனி இருந்தால் பிடிவாதம் இருப்பார்கள். அப்ப ஆண் ஜாதகத்துல அப்படி இருந்தா பெண் ஜாதகத்திலையும் அப்படி இருந்தாதான் நல்லது. செவ்வாய் இருந்தால் வீரமானவர்களாக இருப்பார்கள். சூரியன் இருந்தால் நிர்வாகத்திறமை உடையவர்களாக இருப்பார்கள். ராகு இருந்தால் வைராக்கியம் உடையவர்களாக இருப்பார்கள். கேது இருந்தால் பக்தி நிறைந்தவர்களாகவும் ஞானமாக்கத்தை நாடுபவர்களாகவும் இருப்பார்கள். 12ஆம் இடத்துல கேது இருந்தா 2 பேருக்கும் 12ஆம் இடத்துல கேது இருக்கணும். அப்படின்னாதான் தம்பதியர் இருவருமே சேர்ந்து தங்களுடைய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தம்பதியர்களை போல. அப்போ ஒருத்தம் பார்க்கறதுங்கிறது உடனே அந்த சாப்டர் எடுத்துக்கிட்டு உடனே பார்த்துக்கிட்டு 12க்கு 5 இருக்குது 6 இருக்குது 7 இருக்குதுன்னு முடிவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு விளக்கமா பேசுறேன். தினப்பொருத்தத்தை பத்தி அன்னைக்கு விளக்கமா பேசுனேன். இன்னைக்கு கணப்பொருத்தத்தை பத்தி விளக்கமா பேசுனேன். அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல
சுக்கிரன் இருவருக்கும் ஒரே மாதிரி வலுவாக இருக்க வேண்டும். 7ஆம் பாவாதிபதி இருவருக்கும் ஒரே மாதிரியா இருக்க வேண்டும் அப்படின்றால் சேர்த்துக் கொள்ளலாம். 12ஆம் இடத்துல சுபகிரகங்களுடைய இருப்போ சுபகிரகங்களுடைய பார்வையோ இருவருக்கும் இருந்தால் இருவர்களும் ஒரே மாதிரி குணதிசையிலே உடையவர்களாக இருப்பார்கள், சேர்த்துக் கொள்ளலாம். அல்லது 12ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் இருவருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தால் நல்லது. இந்த மாதிரி விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து கணவன் மனைவி இருவருடைய குணாதிசயங்களையுமே கட்டத்தின் மூலமாக அறிந்து கொண்டு ஒத்த உணர்வு உடையவர்களை சேர்த்து வைங்க. ஒத்த உணர்வு உடையவர்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதற்காக இந்த பதிவு. கணப்பொருத்தத்தின் மூலமாக மணமகன் மணமகளினுடைய குணாதிசயங்களை எப்படி இந்த தேவகணம் மனுஷகணம் ராட்சசகணம் வழியாக நம்ம அறிந்து கொள்வது, தேவகணத்தையும் சேர்க்கலாம், மனுஷகணத்தையும் சேர்க்கலாம், தேவகணத்தையும் மனுஷகணத்தையும் சேர்க்கலாம், ராட்சச கணத்தோடு தான் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் போர்க்குணம் நிறைந்தவர்களாகவும் வீரம் நிறைந்தவர்களாகவும் பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பார்கள். அவங்களை கொண்டு போய் ஒரு அப்பாவி தேவகணத்தோடு சேர்த்து விட்டாச்சுன்னா அவங்களால சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரலாம் என்பதற்காகத்தான் தேவகணம் வெர்சஸ் தேவகணம் சேருங்கள், தேவகணம் வெர்சஸ் மனுஷகணம் சேருங்கள், மனுஷகணம் சேருங்கள், ராட்சச கணத்தோடு சேருங்கள். எல்லாவற்றிற்கு மேலாக ராசி கட்டத்துல 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், வலிமை பெற்று இருக்கிறானா, சுக்கிரன் வலிமை பெற்று இருக்கிறானா, இருவருக்கும் ஒரே தன்மையில் இருக்கிறானா, சுக்கிரன் இருவருக்கும் ஒரே தன்மையில் இருக்க வேண்டும். இருவருக்குமே 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா இல்வாழ்க்கையில் அற்புதமாக வாழ்வார்கள். அப்ப அந்த மாதிரி எல்லாம் பார்த்து கணித்து இருவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இந்த ஜாதக கட்டத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி, இதுதான் குணாதிசயங்களின் அடிப்படையில் மணமகன் மணமகளை தேர்வு செய்வதற்குரிய முறை என்பதை சொல்லி மற்றும் ஒரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.